பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்கள், நீதிமான்னா பாருங்கள், நீதிமானுக்கு மேலே துன்பம் அநேகம் தான் வரும். நான் நீதியாக செய்து பாருங்களேன், ஒரு நிறைய பேருக்கு நன்மை செய்து பாருங்கள், நமக்கு துன்பம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு உதவி செய்ய பாருங்கள், உபத்திரம் வரும். ஏன்னு சொன்னால் நம்ம நீதியாக செய்யணும்ல, அவங்க துன்பம் வரணும் சொன்னாங்க. அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிப்பாராம். அதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்படுது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எப்படியாப்பட்ட காரணம், நன்மை செய்யும்போது சோர்ந்து போகாதீங்க, தீமை வந்துச்சுன்னு விட்டு விலகாதீங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்னா உங்கள் கூட தான் இருப்பார். தீமை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது எல்லாம் உங்க கூட தான் இருப்பார். ஏன்னா நீதியான புள்ள இல்லை, உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். அவர் கண்ணோக்கம் வந்து நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் பாதுகாப்பார். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்ணோக்கமாக இருப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பாராம். எல்லாவற்றிலும் நின்று பயப்படாத. ஏன்னா நீ நன்மை தான் செய்துங்கிற, தீமை பண்ணுவாங்க, ஆனால் நீ பயப்படாத. ஆனால் கர்த்தர் வந்து எல்லாவற்றிலும் நின்று உன்னை விடுவித்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க, அதுவரையில் நடங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.